ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். பூஜை ரூம் டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 1, பூஜை பாத்திரம் வந்து கண்டிப்பாக நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு நம்ம விளக்கிடணும். நல்லா விளக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மங்களகரமாக வச்சுருக்கணும். 2வது டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை ரூம் வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணணும். இந்த சாமி ஃபோட்டோஸ்லாம் துடைக்கும் போது நம்ம வந்து வெறும் தண்ணியில் வச்சு துடைக்காம பன்னீர் வச்சு துடைச்சோன்னா பூஜை ரூமே ரொம்ப வாசமாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை ரூமில் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு சின்ன கிளாஸ் பவுல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஜவ்வாது, கிராம்பு இதெல்லாமே சேர்த்து பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டா நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். எந்த நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். நல்ல பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. பார்த்தோன்னா நம்ம சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பூ வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி வச்சாலும் அது விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஃபோட்டோஸ்க்கு பின்புறமாக நம்ம பேனாவுடைய கேப் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு டேப் போட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்டோன்னா நம்ம பூ வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு விளக்கேற்றும் போது கீழே தட்டு வச்சுக்கோங்க. தட்டில் கொஞ்சமாக அரிசி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக உதிரி பூ போட்டுக்கோங்க. அது மேலே ₹1 காயின் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றணும்னா வீட்டில் செல்வம்னு சொல்லுவாங்க. நம்ம விளக்கேற்றும் போது நல்லெண்ணெய் இல்லாட்டா நெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. திரியிலையும் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வச்சு ஏற்றினீங்கன்னா சீக்கிரமாக பற்றிக்கும். வீடும் நல்லா மணமாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, தசாங்க பவுடர். இந்த பவுடர் கூடவே ஒரு கப் மாதிரி கொடுப்பாங்க. அதில் நல்லா அழுத்தி ஒரு அகல் விளக்கில் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே சின்னதாக பச்சை கற்பூரம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக பிடிச்சிக்கும். இது நல்லா கோயிலில் வர வாசனை மாதிரி வீட்லேயும் நல்லா பூஜை ரூம் ரொம்ப வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, சாமி படத்துக்கும் விளக்குக்கும் நம்ம பொட்டு வைக்கும்போது மஞ்சள் கூட கொஞ்சமாக சந்தனம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பன்னீர் விட்டு குழச்சி பொட்டு வச்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவும் நல்லா மங்களகரமாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் முக்கியமாக இருக்கக்கூடியது அன்னபூர்ணி சிலை தான். அன்னபூர்ணி சிலையை பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே ₹1 நாணயம் வச்சு அதுக்கு மேலே நம்ம அன்னபூர்ணி சிலையை வச்சு வழிபடணும். கண்டிப்பாக இந்த சிலை எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கணும். இந்த அரிசியை வாரத்துக்கு ஒரு முறை மாற்றிடலாம். நம்ம சமைக்கும் போது நம்ம சமைக்கக்கூட அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா பறவைகளுக்கு வச்சிடலாம். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வம் சிலருக்கு ஃபோட்டோ வச்சுருப்போம். சில பேருக்கு ஃபோட்டோஸ் இருக்காது. சில பேருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாது. அந்தமாரி இருக்கிறவங்க ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது, பூ இதெல்லாம் வச்சு நம்ம வழிபடலாம். கண்டிப்பாக வீட்டில் குலதெய்வ வழிபாடு இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம மாற்றிடணும். இந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, ஏதாவது செடிகளில் ஊற்றிடலாம். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் பஞ்சபாத்திரம் வச்சுருப்போம் சாமிக்கு. அதில் வெறும் தண்ணீர் வைக்காமல் கொஞ்சம் துளசி, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது சாமிக்கிட்ட வைக்கும்போது ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். இந்த தண்ணியை நம்மளும் குடிக்கலாம். வெறுமனே தண்ணி வைக்காமல் இந்தமாரி துளசி பச்சை கற்பூரம்லாம் போட்டு தீர்த்தமாக வச்சா ரொம்ப நல்லது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை ரூமில் எப்போவுமே இந்த மாதிரி வாசனையான பொருட்கள் வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் நம்மளுக்கு. பச்சை கற்பூரம், ஜவ்வாது, தசாங்கம் பவுடர், கோரோசனை இந்த மாதிரி பூஜை ரூமில் நம்ம வச்சுருந்தோன்னா
கோயிலில் வர வாசனை மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையிலே இருக்கும். இதெல்லாம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அப்படி கிடைக்காதவங்க ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக நம்ம விளக்கேற்றணும். அது மண் அகல் விளக்கில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. நம்ம எவ்வளோ மாடலாக ப்ராஸில் வச்சுருக்கோம், அதெல்லாம் விட ஒரே ஒரு மண் விளக்கு நம்ம பூஜை ரூமில் ஏற்றினா ரொம்ப நல்லது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம உருளியில் தண்ணி வச்சு கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பூ வச்சுட்டோன்னா, உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூ வச்சுக்கோங்க. அந்த பூவை வச்சுட்டு வாசலில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த உருளியை பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி, நெகட்டிவ் தாட்ஸோடு வந்தாலும் சரி, ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் நல்ல எண்ணத்தோடு வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக நெகட்டிவிட்டி நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து, நம்ம இந்த மாதிரி விளக்குக்கு, காமாட்சி அம்மன் விளக்குக்கெலாம் நம்ம பூ வைக்கும்போது பூ விழுந்துக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம டபுள் டேப் வச்சு சின்னதாக கட் பண்ணி பேக் சைடில் ஒட்டிடுங்க. அது ஒட்டிட்டிங்கன்னா பூ வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இன்னைக்கு டபுள் டேப் இல்லை, அதனால செலோ டேப் வச்சு வெட்டி காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊதுவத்தி ஏற்றும் போது தண்ணியில் நனைச்சிட்டு ஏற்றுவோம், நல்லா நின்று எரியும்னு. இதில் தண்ணிக்கு பதில் நம்ம வந்து பன்னீரை தொட்டு நினச்சி ஏற்றணும்னா நல்லா நின்னும் எரியும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து, நம்ம பூஜை அறையில் முக்கியமாக கண்ணாடி இருக்கணும். கண்ணாடிக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு சின்ன பிளேட்டில் காயின் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட என்ன காயின் இருக்கோ, ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி, காயினாக இருந்தாலும் சரி, வெள்ளி காயினாக இருந்தாலும் சரி, ஏதாவது காயின் வச்சுக்கோங்க. அது மேலே பூ வச்சு அந்த கண்ணாடியில் அது பிரதிபலிக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா நம்மளுக்கு செல்வம் செழிக்கும், எந்த கஷ்டமும் வராது. டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லெமன் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சைடு மஞ்சளும் ஒரு சைடு குங்குமமும் வச்சு அதை நிலவாசலில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எந்த நெகட்டிவிட்டிஸும் வராது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கற்பூரம் போட்டு வைக்க ஒரு டப்பா வச்சுருப்போம். அதில் சீக்கிரமாக கற்பூரம் வந்து கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி மிளகு ஒரு 4-5 மிளகு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா கற்பூரம் சீக்கிரமாக கரையாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூஜை ரூமில் நம்ம எப்பவுமே மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சில சமயம் அதில் பூச்சி வந்துடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சிங்கன்னா ஃபங்கஸ் எதுவும் ஆகாமல், பூச்சி வராமல், வண்டு வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலும் நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். பால் இல்லாட்டினா வெத்தலை, பாக்கு, பழம் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா டைமண்ட் கல்கட்டனாச்சும் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். வெறுமனே வச்சு நம்ம பண்ணக்கூடாது அந்த மாரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நம்ம எல்லாமே பண்ணோம்னா நம்ம வீடு மங்களகரமாகவும் இருக்கும், நம்ம பூஜை ரூம் நல்லா வாசமாக தெய்வீகமாக இருக்கும். கோயிலில் வர அதே மாதிரியான மனம் நம்ம வீட்லேயும் வரும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.